வெல்கம் டு லஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா புதினா துவையல், புதினா தொக்கு அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். குயிக்காக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் அதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த மாதிரி நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எவ்வளோ சால்ட் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆஃப் த பார்ட் புளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய குக்கிங் வீடியோ பார்த்துட்டேன். எல்லாருமே சால்ட் மட்டும் தேவையான அளவுன்றாங்க. அது என்ன தேவையான அளவு, அது மட்டும் எனக்கு இது வரைக்குமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக சொல்கிறேன். இது எங்கள் அம்மாவோட ரெசிபியானத்துக்கு பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கிங்க. நல்லா புதினாவை கழுவி அலசி என்ன வேணால் சொல்லிவிட்டு நல்லா மண் இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கடாயில் போட்டு நல்ல டார்க்கு க்ரீன் ஆகணும். மெஹந்தி க்ரீன் ஆகணும். அந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், புளி பாருங்கள், ரொம்ப குட்டியாக போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த அளவு புளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆமாம், அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். எப்படி புதினாவில் இருக்க பெனிஃபிட்ஸ் சொல்லணும்ல. புதினாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நம்மளை ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு புதினா ஜூஸ் குடித்தா ஒல்லி ஆகிடலாமா, டம்மி ஃபேட்ஸ்லாம் குறைஞ்சிடுமா ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஜூஸ் எல்லாம் குடிக்க வராது. புதினா சட்னி, ஆனியன் தோசை கொடுத்தா 10 கூட சாப்பிட்ருவேன். பாருங்கள், ஜாரில் போட்டாச்சு. இந்த அளவு எவ்வளோ புதினா போட்டோம் பாருங்கள். ஜாரில் போடும்போது எவ்வளோ கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். இந்த கலரில் வரணும். அப்புறம் தண்ணி விட்டு ட்ரு அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம தலைவா வர தோசை நல்லா வாத்துட்டு. ஆனால் எனக்கு இந்த தவாலெல்லாம் தோசை ஊற்ற வராது. எனக்கு எந்த தவாலையுமே ஊற்ற வராது. இது எங்கள் அம்மா ப்ரிப்பரேஷனில். நான் ஜஸ்ட்டு வாய்ஸ் அண்ட் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். எப்படி ஊற்றுறாங்க பாருங்கள். ஃபைன். ஆனால் நான் ஊற்றும் போது அந்த கரண்டி பின்னாடியே ஒட்டிக்கிது மாவு. என்னன்னு தெரியும். எனக்கும் அந்த மாவுக்கும் இருக்க பஞ்சாயத்து எப்போ முடியணும்னு தெரியல. இங்கே பாருங்கள், நல்லா குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை அது மேலே தூவிட்டு, அப்புறமா அது தூவும்போது ஒன்று மெயின் விஷயம், அந்த மாவு வெட்டாக இருக்கணும். அப்போ போட்டால் தான் வெங்காயம் ஒட்டும். அது கொஞ்சம் காஞ்சிடுச்சு, வெங்காயம் ஒட்டாது, ஃபுல்லாக தவாலியே போயிடும். அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. இது ஒரு குட்டி டிப்ஸ் உங்களுக்கு, ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கும். ஏன்னா நான் எப்போ டிப்ஸ் சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ வீடியோஸ் எது போட்டாலுமே சேனலில் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நிறைய டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படி அலைக்காக ஒருத்தருக்கு. அப்புறம் இந்த வெங்காயம் குட்டியாக நான் தான் கட் பண்ணேன். எப்படி கட் பண்ண தெரியுமா? கத்தியை வச்சு கிடையாது, இந்த ஸ்லைசர் வச்சு தான். கடகத்துக்கூடியே கொஞ்சம் பொடியும் கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். இல்லை, அடிப்பொலியாக இருக்கும் பொடி போட்டால். நெக்ஸ்ட்டு இன்னொரு தோசை, அதே மாதிரி அதே மெத்தட். இது கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்கும். ஆனால் வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பபாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.